பட்டாசு தொழிலை பாதுகாக்க தானும் அதிமுகவும் உறுதுணையாக இருப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி பட்டாசை யாராலும் நிறுத்த முடியாது என கூறினார். பட்டாசு வெடிப்பதை நிறுத்தினால் தீபாவளியே கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சீனாவிலிருந்து பட்டாசு இறக்குமதியை தடுத்து பிரதமர் நரேந்திர மோடி பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் தெரிவித்தார். பட்டாசை யாராலையும் நிறுத்தவே முடியாது. பட்டாசு வெடிப்பது பட்டாசு தொழிலை நிப்பாட்டுன்னு சொன்னா இந்திய அளவில் தீபாவளியே கிடையாது. தீபாவளி என்று சொன்னாலே பட்டாசு தான். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு பட்டாசு தான் வெளிப்படையான ஒரு விளையாட்டு. ஆகவே பட்டாசை நிறுத்த முடியாது. அங்கே இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், டெல்லியிலே மட்டும் பட்டாசு விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ டெல்லியில் உள்ளவர்கள் மட்டும் ஒரு வித்தியாசமானவர்களா, மற்றவர்களெல்லாம் பாதிக்கப்படலாமா? ஏன் இந்த வேறுபாடு? பட்டாசால் மாசு ஏற்படும் என்று சொன்னால் இந்தியா முழுக்க தடை விதிக்கலாம்ல, ஏன் டெல்லிக்கு மட்டும் சொல்றேன்னு சொல்லி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அது கருத்து தான் ஒழிய அது தீர்ப்பு கிடையாது. நிச்சயமாக சிவகாசி பகுதியிலே பட்டாசு ஆலைகளும் பட்டாசு தொழிலும் நடப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நானும் கடுமையாக உழைப்போம், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்றைய பிஜேபி அரசு, நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சைனா பட்டாசு இறக்குமதி தடுத்திருக்கின்றார். பல ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பல வழியில் பட்டாசு தொழிலுக்கு பட்டாசு உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கை, எங்களை போன்ற கோரிக்கை, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் கொடுத்திருக்கின்ற கோரிக்கையும் ஏற்று மத்தியில் ஆளுகின்ற அரசு முழுமையான உறுதுணையாக இந்த பட்டாசு தொழிலுக்கு இருக்கின்ற காரணத்தால் அந்த ஐயப்பாடு பட்டாசு தொழிலாளருக்கும் தேவையில்லை, பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கும் தேவையில்லை, பட்டாசு வாங்குபவர்கள் விற்பனையாளர்களுக்கும் தேவையில்லை.